இந்த வீடியோவில் நம்ம வந்து ரெட்ரோ சூர்யா அவர்களின் நடிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வெளிவந்த ரெட்ரோ படத்தை பற்றி தான் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து நிறைய பேர் நான் ஃபஸ்ட் டே செகண்ட் டே பார்க்கலங்க. இந்த படத்தை வந்து அந்த டைம் கேப்பில் நான் வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரால் பண்ணும்போது நிறைய தம்ப்நெயில்ஸில் பார்த்தேன். படம் வந்து நல்லா இல்லை, படம் வந்து மொக்கையாக இருக்குது, கங்குவாக நெக்ஸ்ட்டு ஃப்ளாப்புன்ற மாதிரி எல்லாருமே நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த மைண்ட் செட்டில் தான் எனக்கு வந்துடுச்சு, ஒரு நாள் நல்லா இருக்காது போல படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து தேர்ட் டே நைட் ஷோ பார்த்தேன். உண்மையிலே சொல்கிறாங்க, எனக்கு வந்து படம் வந்து அப்படியே மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது. அதாவது நார்மல் மூவி மாதிரி இல்லை, அது வந்து நம்மளை பார்க்க இன்ட்ரெஸ்ட்டு தூண்டுற மாதிரி அப்படியே மூவ்மெண்ட் ஆச்சு அந்த படம். எனக்கு ரொம்ப உண்மையிலே பிடிச்சிருந்தது. அதாவது அந்த நைட் ஷோக்கு அதுக்கும் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அப்படி இருந்தது. ஒரு மாதிரி ரியாலிட்டியாக ட்ராவல் ஆச்சா, அந்த ஓல்டு கெட்டப்பு ஓல்டு ஸ்டைலில் சொல்லிட்டு அது உண்மையிலே ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்தது. கூட வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த ஒரு 15 மினிட்ஸ் நினைக்கிறேன், 15 மினிட்ஸில் ஒரு சிங்கிள் டேக் ஷாட் இருக்குங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நான் அப்படியே மெஸ்ஸில் ஆகிட்டேன். என்னடா இப்படி எடுத்து வச்சிருக்காங்க, எப்படி அந்த பாட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க, அந்த ஆத்தி சந்தனக்கட்டை அந்த பாட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும், அப்படியே கண்டினியூ ஆகினே இருக்குது. நான் வந்து எப்படா முடியும் பார்க்குறேன். கொஞ்ச நேரம் அப்படியே போகுது, சீன் போகுது, ஃபைட்டு போகுது, எல்லாமே அப்படியே கண்டினியூவாக போகுதா. நான் அப்படியே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன். கார்த்திக் சுப்ராஜ் பின்ட்டிங்க, ஹேட்ஸ் ஆஃப். இதுக்கு இந்த சீனுக்குனே வந்து படம் வந்து ஹிட் ஆகணும். பத்தாவதுக்கு சூர்யா அவரோட பர்ஃபார்மன்ஸு வேறு மாதிரி இருக்குது. சூர்யா மட்டும் இல்லைங்க, அந்த சீனில் நடித்தவங்க எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே தரமாக இருந்தது. எப்போவுமே கார்த்திக் சுப்ராஜ் படங்களில் ஒரு டீப்பரான குவாலிட்டியான மெசேஜ் வந்து சொல்லியிருப்பாரு. அந்த வகையில் எனக்கு பிடிச்ச படம்னா பார்த்தீங்கன்னா ஜிகிர்தண்டா, மகான்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜிகிர்தண்டா வந்து இந்த ஜேர்னரே சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பேட்டை, அல்ட்ரா, அப்புறம் வந்து பீஸா, அவர் வந்து நிறைய படம் வந்து அவருக்கு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி ஃபுல்லாக எடுப்பார், ஒரு லைஃப்பை அப்படியே ஃபுல்லாக எடுப்பார் வித் டீப் மெசேஜ். அந்த வகையில் வந்து ரெட்ரோவில் என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மெசேஜ் தான் கொடுத்துருக்காரு. என்ன பார்த்தீங்கன்னா, வார் போர் எதுவும் வேண்டாம், எல்லாருமே அன்பின் வழியில் போயிட்டு சிரிச்சினே ஸ்மைலோட ஹேண்டில் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே லைஃப் ஸ்டைலு எல்லாருமே வார மாதிரி அதுக்கேற்றா போல் அமைஞ்சிரும் அப்படின்றத வந்து நல்லா சூப்பராக சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி மெசேஜஸ் வர படங்களை தான் வந்து நீங்கள் வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணணும். அதுவும் வந்து மெசேஜ் சொல்லிட்டு படத்தை வந்து போர் அடிக்கலைங்க. எனக்கு வந்து படம் எங்கேயுமே போர் அடிக்கல. நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் நல்லாவே கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ இஸ் வெரி குட் என்டர்டைனர் தான் நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம், ரெட்ரோ படம் உங்களுக்கு பிடிக்கணும்னா உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ரசிக்கிற தன்மை இருக்கணுங்க. ஏன்னா அதில் வந்து குட்டி குட்டியாக ரசிக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்குது. அந்த சூர்யாவை சிரிக்கிறது, அவரால் ஸ்டார்டிங்கில் சிரிக்கவே முடியாமல் அதை கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறது, அது வந்து அவர் மனசில் அளவில் அது கஷ்டத்தை அனுபவிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து சிரிக்க ட்ரை பண்ணுறது, அதுக்கப்புறம் சிரிப்பு ஆட்டோமேட்டிக்காக அந்த லவ் மூலியமாக எப்படி வருது, அதெல்லாம் வந்து கொஞ்சமாச்சும் ரசிக்க தெரியணும். அப்படி இல்லை ரசிக்கிற தன்மை இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த படம் அந்த சீனே உங்களுக்கு வந்து ஒட்டாது. அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பேடாக ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ரிவ்யூலாம் வந்து எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன் படத்தை. அப்புறம் படத்தில் உண்மையாக வந்து ரியாலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுங்க. அந்த ஓல்டு ஃபேஷன் ஓல்டு ஸ்டைலில் வந்து ரெட்ரோ சீசனில் வந்து சூர்யாவோட கெட்டப்பு சரி, அவங்க பண்ணுற பர்ஃபார்மன்ஸு எல்லாமே வந்து தரமாக இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி எங்கேயோ எடுத்துகிட்டு போகுது நம்மளை. ஸோ வந்து இந்த காலகட்டத்துக்கே படம் எடுக்க தெரியாமல் நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க. இவர் கார்த்திக் சுப்ராஜ் வந்து அந்த 80s 90s போயிட்டு ஒரு மாதிரி சூப்பராக தரமாக சீன்ஸ்லாம் பின்னி வச்சிருக்காரு. சில பேர் சொல்லுவாங்க ரெட்ரோ படத்தில் கதையே இல்லை அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ரெட்ரோவில் வந்து டீப்பரான மெசேஜ் இருக்கிறதுனால கதையும் உள்ள அடங்கியிருக்கு. அது வந்து புரியணும்னா ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டி வேணுங்க. அந்த மெச்சூரிட்டி மைண்டோட டீப்பராக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரெட்ரோவில் இருக்கிற கதை புரியும். அந்த ஃபஸ்ட்டு சூர்யான்றவர் வந்து எப்படி அந்த அனாதையாக வந்து அந்த அவங்க கேங்கில் வந்து சேர்றாரு, எப்படி ரவுடி அந்த கேங் லீடராக வந்து உள்ளே வளர்றாரு அப்படின்ற சீனு. அதுக்கப்புறம் அது வந்து அவருக்கு எப்படி அந்த சிரிக்கவே முடியாத தன்மையை கொடுக்குது, அதுலேருந்து வந்து அவருக்கு எப்படி அந்த லவ் வருது பூஜா கிட்டேவோட. ஸோ அதுலேருந்து அவர் எப்படி வந்து பிரிகிறாங்க அவங்க, அப்புறம் வந்து எப்படி வந்து கஷ்டப்பட்டு ஒன்றா சேர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அங்கே வந்து நடக்கிற சில அந்த ஐலாண்டில் நடக்கிற டிஃப்ரெண்ட்டான சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, அந்த ஊர் மக்களோட வழிகள் எப்படி இருக்குது, அப்புறம் அந்த வழிகளை வந்து எப்படி சரி பண்ணணும், அந்த சரி பண்ணுறதுக்குண்டான ஆள் சூர்யா தான்ன்றது வந்து எழுதி அமைக்கப்பட்ட ஒரு விதி அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப இன்டென்ஸான ஒரு மெசேஜ் வந்து கார்த்திக் சுப்ராஜ் கொடுத்துருக்காரு.
ஆக்சுவலாக இந்த மெசேஜ் வந்து சொன்னதுக்கே வந்து அவருக்கு வந்து டேரக்டர் பாராட்டிடணும். அதை விட்டுட்டு நிறைய லூஸுங்க வந்து திட்டிடுதுங்க டேரக்டர் படம் நல்லா இல்லைன்னு. ஆக்சுவலாக இந்த படம் வந்து உங்களுக்கு பார்க்க தெரியல தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தை வந்து உண்மையிலேயே நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டோட பார்த்தீங்கன்னா ரொம்பவே தரமான படம் இது. ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து எனக்கு போர் அடிக்கலைங்க, அது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ஏன்னா சில பழைய காலத்து படம் வந்து சில பேர் போர் அடிக்க வச்சிருவாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே நடக்கல, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்துருந்தேன். என்ன நடக்க போகுது, அடுத்தது என்ன நடக்க போகுது. அப்புறம் அந்த சீன்ஸ் எல்லாம் கலர்ஃபுல்லாக ஒரு மாதிரி சூர்யா காட்டுற விதம் சரி, ஒரு மாசம் பின்ட்டாங்க. அந்த டைலாக்ஸு சரி, அந்த மியூசிக்கு, சந்தோஷ் நாராயண் மியூசிக் வந்து ஹேட்ஸ் ஆஃப்ங்க. அது மியூசிக் மிகப்பெரிய படம் அந்த படத்துக்கு. எல்லா சாங்ஸும் சரி, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி போட்டு பின்ட்டாரு. மொத்தத்தில் நம்மளை வந்து படத்துலேருந்து கண்ணை வந்து எடுக்கவே முடியல. அந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டாக ரெட்ரோ படம் போயிருந்தது. அதனால ரெட்ரோ மொக்கன்னு சொல்கிற எந்த ரிவ்யூவையுமே நம்பாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் போய் பாருங்கள். நானே நம்பிட்டு இருப்பேன். ஆக்சுவலாக நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு ரெட்ரோ நல்லா இருக்காது போலான்னு தான் நினச்சிருந்தேன். அப்புறம் நான் சரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது படம் வந்து நல்லா மைண்ட் ப்ளோயிங்காக போச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கதை வந்து புரியணும், அதை வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கதை புரியும். ஆக்சுவலாக கதை இருக்குது உள்ள, டீப் மெசேஜ் நல்லா தரமாக கொடுத்துருக்காரு. ஸோ ரிவ்யூ கொடுக்குறவங்க கொஞ்சம் படம் பார்க்க தெரிஞ்சால் ரிவ்யூ கொடுக்குன்னு நான் சொல்லுவேன். இல்லைனா வந்து இந்த மாதிரி நல்ல படங்களை வந்து வளர விடாமல் கெடுக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். சூர்யா பின்னிட்டாருங்க பர்ஃபார்மன்ஸில். அவர் வந்து பார்க்கறதுக்கும் அழகாக இருந்தார், பர்ஃபார்மன்ஸும் தரமாக இருந்தது. டைரக்ஷன் கார்த்திக் சுப்ராஜ், எனக்கு அவரை பர்சனலாகவே அவரோட படங்கள் பிடிக்கும். ஸோ இந்த படமும் வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காரு தரமாக. அந்த ஆர்ட் ஒர்க், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பர், மியூசிக் எல்லாமே பின்ட்டாங்க எல்லாருமே. ஸோ ரெட்ரோ வந்து கண்டிப்பாக 1 or 2 times மஸ்ட் வாட்சிங்க. இதை வந்து பார்க்கலாம், எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பார்த்தா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவீங்க. ஏன்னா மெசேஜ் இந்த மாதிரி இருந்தது. அந்த ஸ்மைல்ன்ற கான்செப்டை வச்சு வார் பண்ணக்கூடாது, ஸ்மைல் தான் பண்ணணும், எல்லாருமே சிரிச்சு சந்தோஷமா ஹாப்பியாக இருங்கன்ற மெசேஜ் வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஜெயராமோட கேரக்டர்லாம் நடுவில் வரும், அது வந்து லாஃபிங் டாக்டர் மாதிரி. அதாவது வந்து அந்த ஊர் மக்கள் கிட்ட போயிட்டு சிரிப்பை வந்து நிறைய ஜோக்ஸ் சொல்லி அவங்கள சிரிக்க வைக்கணுன்றதான் அவரோட கான்செப்ட் மாதிரி வரும். பட் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஊர் மக்கள் வந்து சிரிக்கவே முடியாமல் இருக்கிறது. ஏன்னா அவங்க வந்து கஷ்டத்துலேயே வாரோம், அவங்களுக்கு சிரிப்பு வந்து சும்மா ஆட்டோமேட்டிக்காக வராது சொல்லிட்டு லாஸ்ட்ல வந்து அவங்க சிரிக்கிற சமயத்துல வந்து ஜெயராம் வந்து கொஞ்சம் அதை புரிஞ்சிக்க முடியாம கன்ஃபியூஷன்ல இருக்கிற மாதிரி அந்த குட்டி குட்டி சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப தரமா கொடுத்திருந்தாரு கார்த்திக் சுப்ராஜ். அதான் சொல்றேன், இந்த படத்தை உங்களுக்கு பிடிக்கணும்னா இந்த படத்தை வந்து நீங்க ரசிக்க தெரியணும். ரசிக்க தெரியலன்னா இந்த படம் வந்து கஷ்டம். ஆமா, ஜடங்களுக்கு எந்த படமே பிடிக்காது அப்படின்னு தானே, அந்த மாதிரி இருந்தால் ரெட்ரோ. ஸோ ரெட்ரோ வந்து கண்டிப்பாக தாராளமாக ஹாப்பியாக பார்க்கலாம். மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் தான் சொல்லுவேன். 1 time அட்லீஸ்ட் கண்டிப்பாக தாராளமாக பார்க்கலாங்க. மற்றபடி படத்தில் எந்த வித நெகட்டிவும் இல்லை, நல்லா இருக்கு படம் பார்க்குது. சூப்பர், கார்த்திக் சுப்ராஜ் அண்டு சூர்யா சூப்பருங்க.